வாழ்க அன்பு தமிழ் உள்ளங்கள. காலம் கலியுகம் கழகத்தினுடைய இந்த தேர்தல் களம் மிகவும் சூடுபிடித்து வருகின்ற நிலையிலே இன்று வேலூரிலே மிக சிறப்பாக ஒரு உரையை ஆற்றுகிறோம் என்று ஆற்றியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அரசினுடைய புதிய வரவாக கருதப்படும் விஜய் அவர்கள் வேலூரிலே சட்ட ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கும் என்றும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கும், பெண்களுக்கு மிக பாதுகாப்பாக இருக்கும், அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள் மிக மிக சிறப்பாக தரம் உயர்த்தப்படும், நாட்டுடைய பொருளாதாரத்தினுடைய மிக முக்கிய பங்கு வகிக்கின்ற எல்லா இடத்திலும் நாங்கள் மிக சிறப்பாக செயல்படும் சொல்லியிருக்காரு. முதல்ல நான் கேட்குறேன், இன்றைக்கி வேலூரில் உங்கள் மக்களுடைய கூட்டம் ஒழுங்காக கட்டுக்குள் இருக்கிறதா, முதல்ல அதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க. என்ன அரசு நாங்கள் அரசு பதவி ஏற்றோன்னே அரசியல் சட்டத்தை மிக சிறப்பாக நீங்கள் பண்ணிடணும்னு சொல்லிடுங்க. என்னத்தை பண்ணிட போகிறீங்க? இந்த தற்கூரி கூட்டத்தை வச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் விழுந்து அடித்து ஓடுறான். படித்த இளைஞர்கள் நிறைய இருக்காமனு அதை சொல்கிறான். மாட்டு மந்தையில் இந்த எருமாடு முடிச்சுட்டு முட்டி மோடின மாதிரி போகிறான். ஒருத்தன் இடிச்சு கீழே விழுந்துட்டு, இதில் சட்ட ஒழுங்கு நீங்கள் சீர்திருத்தமாக நாங்கள் நாட்டில் வந்தால் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு வர கொண்டுன்னு சொல்லுவீங்க. என்னத்தை சட்டத்தை கிழிச்சிட போகிறீங்க? இந்த மக்களை வச்சு நீங்கள் சட்டம் போட்டு இந்த சட்டத்தை முதல்ல நீங்கள் திருத்தின, நீங்கள் இந்த ஆட்சிக்கு அரசியலமைப்பு திருத்தினா உங்கள் கூட்டத்தில் இருக்க உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்த தற்கொலை கூட்டமே கேட்காது. நீங்கள் எப்படி இந்த சட்ட ஒழுங்கை வச்சு இவங்களை வச்சு சீரமைக்க முடியும்? முதல்ல உங்கள் தொண்டனை நீங்கள் வழிநடத்த முதல்ல சரியாக பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் வண்டியில் ஏறுறான், குதிக்கான், உங்களை காப்பாற்றிக்க உங்கள் தொண்டத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இதில் வர நடக்கின்ற தமிழக அரசை வர குற்றம் சாட்டிக்கிறீங்க. எதையாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சரியான முடிவாக இந்த தொண்டர்களுக்கு ஒரு கட்டுப்பாடோட செயல்படுத்துறீங்களா? அதாவது அரசியல்லாம் என்னென்னு தெரியலை, எங்கே எப்படி போகணும்னு தெரியலை, எல்லாம் இந்த செம்மறியாடி கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு ஆடு போச்சுன்னா அந்த ஆடு தண்ணியில் விழுதா, ரயில் அடிபட்டு சாவுதா, எதுவுமே தெரியாது. அது பாட்டு செம்மறியாடி போயிட்டே இருக்கும். ஆனால் அங்கே அந்த இடத்துல போய் அந்த ஆடு மரணம் அடைஞ்சிருக்கும். ஆனால் அது இப்படி வருஷம் போய் அதை செத்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த நாட்டில் சட்ட ஒழுங்கத்தை கொண்டு வந்துட போறீங்க? நீங்கள் முதல்ல உங்கள் கூட்டத்தை முதல்ல சீரான வகையில் கொண்டு வாங்க. விஜய் அவர்களை நான் மிகப்பெரிய பாராட்டுறேன். உங்களுக்கு மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது, மிகப்பெரிய செல்வாக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட்டம் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் நன்மை விளைவிக்க போகிறதில்லை. யாரையாவது அடிக்க, யாரையாவது உதைக்க, இல்லைன்னா அவன் எங்கள் தலைவரை பற்றி எப்படி பேச, இதுதான் சண்டை எடுக்கிறது. நாட்டினுடைய நல்ல நடைமுறைக்குள்ள கூட்டம் உங்கள் கூட்டம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் எது சொல்கிறேன்னா, நீங்கள் நடத்துகிற எந்த